மதிய உணவுன்னு வரும்போது 6 சுவை இருக்கும். 6 சுவை. இனிப்பும் நல்லதுதான். ஆனா ஆசார கோவைங்கிற தமிழ் நூல்ல முதல்ல தலை தித்திப்பு கடை கைப்போனா முதல்ல இனிப்பு தான் கொடுக்கணும். அவன் தலை தித்திப்புன்னு சொல்றது பழங்களை முதல்ல சாப்பிடுன்னு சொன்னது. நம்ம ஜாங்கிரி வைக்கிறாங்க, மைசூர் பாவஜி ஃபர்ஸ்ட் இனிப்புலாம் சாப்பிடுவோம். அது இல்ல, இனிப்பு அப்படின்னா தித்திப்பான பழங்கள். முதல்ல நல்ல கொய்யா, மாதுளை, பப்பாளின்னு பழங்கள் சாப்பிடும். இங்கிலீஷ்காரன் வந்து நம்மள வந்து அந்த டெசர்ட் ஆக்கி பழத்தை கொண்டு போய் கடைசியில போடுறான். பழங்கள் முதல்ல பிரதான உணவு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துலதான் நீங்க காய்கறி, கீரை, சாப்பாடுன்னு சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிடுற உணவுல 6 சுவை இருக்கா. இனிப்புக்கு பழங்கள் சாப்பிடுவோம். உப்பு மிக மிக குறைவா எடுத்துக்கொள்வோம். அதிகமா எடுக்க வேண்டியது கசப்பும் தூர்வும் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க சனிக்கிழமையா, போன சனிக்கிழமை வந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் நம்மள எத்தனை பேர் தினமும் கசப்பு சாப்பிடுவோம்? நிச்சயமா இருக்காது. தினம் உப்பு சாப்பிடுறோமா? கண்டிப்பா இருக்கும். கொஞ்சமாவது உப்பு இல்லாம இருக்காது. ஆனா தினம் கசப்பு இருக்காது. கசப்பா பாவக்காய வச்சா கூட எங்க வீட்டுல பாவக்காய் ஜாங்கிரி மாதிரி ஆக்கிடுவோம். அப்படின்னு எண்ணெய போட்டு வதக்கி வெள்ளத்தை போட்டு கசப்பே தெரியாம நான் ஆக்கிடுவோம். கசப்பு சுவையா கசப்பா தான் ஏறுவோம். அது சுவை தெரியணும். அதுக்குள்ள கொண்டு வெள்ளத்தை போட்டு அதுல கொண்டு போய் எண்ணெய வதச்சு நல்ல பாவக்காய். கசப்புனா பாவக்காய் மட்டும் இல்ல, வெந்தயம், பாவக்காய், கோவக்காய், கருவேப்பிலை, சுண்டக்காய் வற்றல், எல்லாம் கசப்பு தான். ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். ஒரு நாள் சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்டுக்குவோம். ஒரு நாள் எங்க அம்மா எனக்கு ஞாபகம் மணத்தக்காளி வற்றல் வீட்டுல எப்போ வந்துட்டே இருக்கும். அதை வந்து அப்படி சண்டை போடுவோம். நீங்க வச்சுட்டியா, இது போதும் சாப்பிடணும். சாதத்துல 2 ஸ்பூன் போட்டு முதல்ல 2 ஊர் தின்னல. அதுக்கப்புறம் வந்து பாரு அப்படின்னு தான் திட்டுவாங்க. அதுல குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க எந்த வீட்லயும் மணத்தக்காளி வத்தல் தனியா முதல்ல வச்சு சொல்லி இதை பண்ணுங்க, நல்லது. படித்து பார்த்தா பொட்டானிக்கலா, ஃபைட்டோ பார்மசூட்டிக்கலா பார்த்தா அதுல எவ்வளவு நியூட்ரியன்ட் இருக்கு. அந்த கசப்பு அப்படிங்கிற அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா, பிளான்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா, போலாரில இருந்து நான் போலாரி, தண்ணியில கரையுதா, எக்ஸைல கரையுதா, ஆல்கால கரையுதா, இப்படி பண்ணுவாங்க ஃபைட்டோ பார்மசூட்டிக்கல்ல. அதுல பார்க்கும்போது எங்கெல்லாம் கசப்பு இருக்கோ அதெல்லாம் மருத்துவ குணம் கிடையாது. வேப்பலையை களவாண்டு போனது அதனாலதான். வேப்பலையில இருக்கக்கூடிய அந்த பைரித்ராய்டு அங்கலம், வேப்பலையில இருக்கக்கூடிய நிலவேம்பையே கொண்டாடுறோம், சித்தப்படுத்துவோம். நிலவேம்பலுடைய ஆண்ட்ரோகிராஃபி, பானிகுலேட் ஏ, பானிகுலேட் பி ஆன்டி வைரலா இருக்கு, வைரோஸ்டாட்டிக்கா இருக்கு, லிவர் ப்ரொடெக்டிவா இருக்கு, டயபெட்டிக் நல்லா இருக்கு. அப்ப கசப்பு சுவை எங்கெல்லாம் ஒளிந்து இருக்கோ அது எல்லாம் மருத்துவ குணம் முடியாது. ஏதாவது ஒரு சின்னதா பயணம் பாவக்காய் போட வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. பட் தினமும் பாவக்காய் எடுத்துட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் நமக்கு அந்த டயபெட்டிக்குடைய அக்ரஷன் வராமல் தடுப்பதற்கு உதவியாகும். ஸோ உங்களுடைய மதிய உணவு அப்படின்னு இருக்கிற இடத்துல இன்னைக்கு கசப்பு இருக்கா, இன்னைக்கு துவர்ப்பு இருக்காங்க சிந்தனை நம்ம கூட இருந்துட்டே இருக்கு. அந்த கசப்பும் துவர்ப்பும் இருக்க இந்த ஏதாவது ஒரு நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு சிறு பாதுகாப்பை கொடுக்கும். நம்மள பல பேர் வந்து அமெரிக்காவில் வரடைய வரும்போது ஒமேகா-3 வேண்டுது, வரும்போது வந்து இந்த சென்ட்ரம் டப்பா விளம்பரி டப்பா வாங்கி வந்துடுறேன், அதை வாங்கி ஒண்ணா போட்டுக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விஷயங்களுக்கான மெனக்கெட அக்கறை நம்மிடம் ரொம்ப குறைவா. சோ உணவு, மதிய உணவில் இந்த மாதிரி ஒரு செலவாடமா காய்கறி, நிறைய காய்கறிகள் 75% காய் தான் இருக்கும். சவரவ மீன் துண்டோ, கோழி துண்டோ, அதெல்லாம் 75% இருக்கும். 25% தான் ரைஸ், சோறு தான் இருக்கும். நம்ம மசாலா சோறை குமிச்சு மேல சாம்பாரை விட்டு வெரைட்டி அதெல்லாம் வேணாம். சோறு வச்சு மறுசோறு போடலையா அப்படிப்பாங்க. மறுசோறு போட போயா வெளியே அப்படிப்பாங்க. வேணாம், ஒரு தூளே போதும். மறுசோறு தேவையில்லை. அந்த சோறு வெள்ளை விலையில இருக்க வேண்டாம். அந்த சோறு கருப்பு கம்மியா இருக்கலாம், மாப்பிள்ளை சோம்பா சிவப்பா இருக்கலாம், காட்டு யானமா இருக்கலாம், தூய மல்லியா இருக்கலாம். ஏன் சார் இதெல்லாம் எவ்வளவு நாள் வெள்ளச்சோறு சாப்பிட்டோம், வெள்ளச்சோறு சாப்பிட்டதுனாலதான் நிறைய சிக்கல் வர ஆரம்பிச்சு. ஒரு காலத்துல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, 1700 முன்னாடியே நம்மளுடைய பிரதான உணவுகள் இதுதான் இருந்துச்சு. சிறுதானியங்களும் மரபு உணவுகள் தான் இருந்துச்சு. அரிசியும் கோதுமையும் முன்னிலைப்பட்டதுக்கு காரணம் அதை வைத்திருந்தவர்களுடைய பண பலம், அதை வைத்திருந்தவர்களுடைய அரசியல் பலம். அந்த அந்த அது மட்டும் அதுக்கு நீங்க ஒரு லாமிடன் ஸ்மெல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஹவு டு ஃபீட் தி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு புக் படிச்சா ஆச்சரியமா இருக்கு. 6000 தானியங்கள் உலகத்துல இருந்துச்சான். ஆனா 8 தானியங்கள் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு. அதே அந்த 6000மும் இதே மாதிரி வரக்கூடியதுதான். ஆனா ஏன் வரல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த 8 தானியங்களுக்கு பின்னாடி பெரிய பெரும் பலம் வருது. அரசியல் பலம் இருந்திருக்கு, ஆளுமை பலம் இருந்திருக்கு, பண பலம் இருந்திருக்கு, ஆதிக்க பலம் இருந்திருக்கு, ஜாதிய பலம் இருக்கு. இதெல்லாம் இருந்ததுனால அதை மட்டும் டெக்னாலஜியை வச்சு டெவலப் பண்ணி போஸ்ட் டெக்னாலஜிஸ் அது இதன் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட், அதுக்கு ஒரு இது வந்தோடனே
மொத்தமா அது வந்து முழுக்க முழுக்க வெறுமனா நம்ம வந்து வெள்ளச்சோறை சாப்பிட்டு இருக்கோம். வெள்ளச்சோறும் அப்படியே குளுக்கோஸ் குப்பிகள் தான். அது வெறுமனா நீங்க பாலிஷ் பண்ணி பட்டத்தி அரிசியா இருந்ததுன்னா அது வெறும் குளுக்கோஸ் குப்பியாக மாறிடும். சோ உங்களுடைய சோறுங்கிறது கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பா, கொஞ்சம் கருப்பு கம்மி, அது மாதிரி மரபு தானியங்களை உணவுல சேர்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த நிறவி சத்துக்கள் ஒன்னொன்னு ஏதாவது ஒரு குட்டி மருத்துவ குணங்கள் உடையத. கருப்பு கவுனி ஏன் கொண்டாடுறோம்? ஃபோர்பிடன் ரைஸ் அப்படின்னு சைனா வந்து வச்சிருந்தாங்க. ஃபோர்பிடன் ரைஸ்னா ஒன்லி மன்னர்கள் மட்டும் தான் சாப்பிடணும், வேற ஏன்னா தட்டுல கொண்டு வந்து தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அப்படிதான் வீட்டுல இருந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ரகசியமா பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த லெகசி, வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த கருப்பு கவுனியில இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைன் அப்படிங்கிற அந்த ஆல்காய்டு தான் அந்த கருப்பு கலர். அது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கிறதுக்கூடியதாக இருக்கு. அதை பார்த்துக்கவனே அது நம்ம ஊர்லயும் இங்க இருக்கடா கம்மின்னு அவனமையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆரம்பிச்சுதான் அதை திரும்ப திரும்ப ப்ரொபகேட் பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பால இருக்கக்கூடிய சிகப்பு நிறம் லைகோபின்னு ஒரு சத்து. ஆண்கள்ல முதுமைக்குள்ள போகக்கூடிய ஆண்கள்ல நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிங்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து ஒண்ணுக்கு ஒரு 2 தடவை ராத்திரி எரிச்சு போக வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு அது வந்து கேன்சர் ப்ராஸ்டேட்டா மாறலாம். அப்படி பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி கேன்சர் ப்ராஸ்டேட்டா மாறாம இருக்கிறதுக்கான ஒரு சத்து லைகோபி. சிகப்பு நிறம் கொடுக்கக்கூடிய அந்த தக்காளி பழத்துக்கு மேல இருக்கிறது, மாதுளம் பழத்துல உள்ளது, அதுதான் அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய சிகப்பு அரிசியிலையும். சோ ஒரு வாரத்துக்கு 2 நாள் மாப்பிள்ளை சம்பா எடுக்கலாமே, அதை கண்டியா மாப்பிள்ளை சம்பாவை கூப்பிட்டு செஞ்சுவாங்க. எவ்வளவு டேஸ்டா பிரமாதமா அவள் மிக பிரமாதமா. அப்படி உணவுகள்ல நம்ம எது சின்னது நல்லது இருக்கோ அதை நம்ம சேர்த்து உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சோறை கண்டிப்பா குறைக்கணும். உங்க வீட்டுல அண்ணன் கரண்டின்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க, அதை கிழக்கு பக்கமா நின்று தலையை சுத்தி எரிச்சுவேன். ஏன்னா அதை பார்த்தாலே எனக்கு பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கு. வானம் வானமா சோறு வச்சு வச்சு இனிமேல் சோறுக்கு வந்து ஸ்பூன் போட்டு கை வலிச்சாவது கொஞ்சம் போச்சு. சோறு எடுக்கிறது ஸ்பூன் வச்சுக்கலாம், காய்கறிக்கு வேணா அதை மாற்றிடலாம். அண்ணன் கரண்டி. சோ சோறு குறைவா எடுத்துக்கொள்ளணும், காய்கறிகள் கசப்பு நிறைய எடுத்துக்கொள்ளணும், இனிப்பு உப்பு 2 இனிப்பு நிறைய பேர் குறைச்சோம். இப்ப ஓரளவு மக்கள் ஸ்வீட் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டா தெரிஞ்சு வச்சு ஸ்வீட் எடுத்து கொண்டாடலாம், எல்லாம் ஸ்வீட் எடுத்து திண்டாடு அதனால யாரும் இனிப்பு எடுக்கிறது இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா உப்பு நிறைய இன்னைக்கு வரைக்கும் எடுத்துருக்காங்க. உலகத்திலேயே உப்பு அதிகமா சாப்பிட விட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டட் சால்ட் வந்து பர் டே வந்து 4 கிராம் தான். வேர்ல்டு வைடு ரெக்கமெண்டட் சால்ட் 4 கிராம் தான். ஆனா நம்ம 8 கிராம் சாப்பிடலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரு மாசம் 4 பேர் இருக்க வீட்டுல ஒரே மாசத்துல காலையில அப்ப ஆவரேஜா 250 கிராம் பர் டே எடுக்கும். உப்பு எல்லா காய்கறி கீரை எல்லாத்துலயும் உப்பு இருக்கு, டூத் பேஸ்ட்லயே உப்பு இருக்கு. எதுக்கு அவங்க வரைக்கும் உப்பு தனியா பழகிதான் உப்பு போட்டு போட்டு பழகி அதனாலதான் நல்லா புரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வைடு டயபெட்டிக்ல வரக்கூடிய ரீனல் டிசீஸ் அதிகமா இருக்கிறது நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல தான் போகும் மிக அதிகமா ஆகும். நான் பல நாடுகளுக்கு போறேன், வெளிநாடுலாம் போனேன், எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லயும் உப்பு அடையாளம் போனே உட்காந்துருக்கு. வந்து தொக்கு ஊறுகாய் அப்பாவா இங்க வச்சிருக்காங்க. இருந்து போறாங்கலாம் வாங்கிட்டு போய் அடைச்சு இல்ல வீட்லயே செஞ்சுட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. தயவு செய்து எல்லாத்துக்கும் வெளியே போறேன்னா ஏதோ ஒரு நாளைக்கு ஆத்திக்கு சாப்பிட்டா போறாங்க. எடுத்து ஊறுகாய் இல்லாம மோசடி சாப்பிட மாட்டேங்கிறேன் பல பேர். அது எப்படி ஊறுகாய் தொட்டா தானே வேண்டாம். நமக்கு உப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆகுது. உப்பு இல்லாம பண்ணம் உப்பு அப்படின்னு எல்லாரும் வரைய ஒரு நல்ல புத்தகம். அந்த புத்தகத்துடைய பேர் மறந்து போச்சு. ஜெயமோகன் எழுதின புக்கு 100 குதிரைகள். அந்த புத்தகம் ரொம்ப அட்டகாசமான புத்தகம். ஒருத்தர் வந்து சித்தராகம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வாத்தியார் வந்து சித்தராகம்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பயங்கரமா வச்சுட்டு இருப்போம். உண்மையிலேயே ஒரு சித்தர் ஒருத்தர் மலை மேல இருப்பார். அவனை மேல வர சொல்லி அப்படிப்பார். இவர் அது கொட்டா வெயில், கட்டுமையான வெயில். அந்த மலைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கூடுதலான மலையெல்லாம் கிடையாது. ஒரு மொட்டை பாறை மேல வரைக்கும் வானா 4 கிலோமீட்டர் வேர்த்து விறுவிறுத்து அந்த ஆள் போய் மேல நின்ன உடனே சரி இப்ப கீழே போ அப்படின்னா, உன்னைய பார்க்க தான் அவ்வளவு தூரம் வந்தேன். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு உப்பில்லா பண்ண குப்பையிலே அப்படின்னா. அந்த புஷ படிச்சோம்னா அப்படி ஒரு சிந்தனை இருக்கா அப்படின்னு. உன் உடம்புல இருந்து வேர்வை வெளியே வந்து உப்பு வெளியே வந்தாதான் நீ நல்லது. இல்லைன்னா உன் உடம்பு குப்பை, முதல்ல போய் வேலை செய்ய அப்படின்னு சொன்னாதான் உப்பு இல்லா பண்ண குப்பையிலே அப்படின்னு ஜெயமோகன் எழுதிப்பாரு. அவரோட கற்பனையா அவங்க சித்தத்தோட கற்பனையா தெரியாது. பட் இட்ஸ் phenomenally fantastic phrase. I like it. உடம்புல இருக்க உப்பு வெளியே தரணும். உப்பு இல்லாம போச்சுன்னா நம்ம உடம்பு குப்பைக்கு போயிருங்கிறது வேணா உண்மை. சாப்பாடுல கொண்டு போய் உப்புக்கு மேல என்ன உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு குழம்பு காயில போடுறது பெரிய தப்பு. 6 சுவை வேணும். இனிப்பும் உப்பும் அளவோடு இருக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும், புளிப்பு காரம் மிதமாக இருக்கணும். அப்படி உணவை நம்ம வைத்துக் கொள்ளலாம்.